கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமானவர்களே, இன்று அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி. இன்று நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். பிரியமானவர்களே, அதாவது உன் பொருளாலும் உன் விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு என்று சொல்லி கர்த்தரை நாம் பல விதங்களில் நாம் கனம் பண்ணுகின்றோம் இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார். என்னை கனம் பண்ணாதவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படி என்றால் கர்த்தரை கனம் பண்ண பல விதங்கள் இருக்குது. முதல்ல அவர் நம்முடைய உள்ளத்தை தான் பார்க்கின்றார். நம்முடைய உதடுகளின் மூலமாக செலுத்தப்படுகின்ற ஸ்தோத்திர பலியும் கூட நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகிறதா என்று பார்க்கின்றார். அதான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றார், ஏசாயால, அவர்களுடைய உதடுகள் என்னை கனம் பண்ணுகிறது, என்னை துதிக்கிறது, ஆனால் உள்ளமோ எனக்கு இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார். நம்ம எப்படி கனம் பண்ண விரும்புகிறோமோ நம்மால் இயன்ற அளவிற்கு ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தரை நம்மால் இயன்றபடியெல்லாம் அவருக்கு கனம் கொடுப்பது நல்லது. ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கின்றார்? நம்ம இருதயத்திலிருந்து அதை உள்ளான ஒரு அன்போடு அதை நிறைவேற்றுகிறோமா என்றுதான் அவர் பார்க்கின்றார். வெளிப்பிரகாரமாக இல்லையா, நம்ம ரொம்ப ஆண்டவரை கனம் பண்ணுறோம், நம்ம கர்த்தருக்கு பயந்திருக்கிறோம் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு தெரியணும் என்று சொல்லி வெளிப்பிரகாரமாக செய்கின்ற அந்த கனப்படுத்தல் அல்ல, நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை கனம் பண்ணுவது. உள்ளத்திலிருந்து நம்ம செய்கிறோமா என்றதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அது வெளியில் தெரிய தான் செய்யும், அதனால் தெரியவே கூடாது என்று நான் சொல்ல விரும்பலை நான். ஆனால் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக அவரை கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஆராதிக்கின்றோம், நம்ம ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகின்றோம், ஆலயத்திற்கு வாரம் தவறாமல் செல்லுகின்றோம், அதிகாலையில் எழும்பி கர்த்தரை துதிக்கின்றோம் இல்லையா, சரியான நேரம் உபவாசம் இருந்து நம்மை தாழ்த்துகின்றோம், அப்புறம் நம்முடைய தசமபாகம் காணிக்கைகளினால் கனம் பண்ணுகின்றோம். இப்படி பல விதங்களில் நம்மை கனப்படுத்துகின்றோம். அதில் ஒன்றுதான் அதில் இங்கு என்ன சொல்லப்படுது என்றால், உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன்னுடைய ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்போது ஆண்டவருக்கு அவர் தான் எல்லாமே உண்டாக்கி இருக்கின்றார் இல்லையா? அப்போ அவருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டாயம் இல்லை. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார், நான் இவ்வளோ இது நான் கொடுக்குறேனே, அதில் முதல் பலன் எனக்கு கொடுக்குறாங்களா, என்னுடைய பிள்ளைகள் எனக்கு கொடுக்குறாங்களா என்று நம்முடைய செய்கை, நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கின்றார். என்னை கனம் பண்ண விரும்புகிறாங்களா, இவங்களுக்கு நான் இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன், அதில் முதல் பலனை எனக்கு கொடுக்குறாங்களா என்று அவர் பார்க்கின்றார். அதாவது அந்த நாட்களிலே விவசாயம் பண்ணும் பொழுது அறுவடை செய்கிறதுல வருகின்ற முதல் பலன்களை எல்லாம் கொண்டு வந்து ஆலயத்தில் கொண்டு வந்து வைப்பாங்க. இன்றைக்கும் கிராமப்புறங்கள் அப்படி தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் நான். அல்லது ஒரு வீட்டில் நம்ம ஒரு மரம் வைத்திருந்தா கூட அதில் வருகின்ற முதல் கனியை கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்கையாக ஆலயத்தில் படைக்கின்றோம் இல்லையா? அது மாதிரி உங்களுடைய விளைவின் எல்லா பலனாலும் எல்லா விளைவின் பலனாலும் முதல் பலன் கர்த்தருக்கு. கர்த்தரே இஸ்ரவேல் மக்களிடம் முதல்ல அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன கேட்கிறார் என்றால், கர்ப்பம் திறந்து பிறக்கின்ற முதல் பலன், முதல் பிள்ளையெல்லாம் எனக்கு சொந்தம் என்று சொல்லுகின்றார். நீ எப்படி அதை மீட்டு கொள்ளலாம் என்றும் அதற்கும் சொல்லுகின்றார். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவருடைய உள்ள அப்படி எதிர்பார்க்குது. அப்படி என்றால் ஏன் நம்முடைய விளைவின் எல்லா பலனில் முதல் பலன் கொடுப்பது நம்ம கஷ்டமானது இல்லையே? உங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவோ ஜெபம் பண்ணி அழுது பல இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்குது, காலகாலமாக சம்பாதிக்க போகிறீங்க, அத்தனையும் உங்களுக்கு தான். ஆனால் வேலை கொடுத்த ஆண்டவருக்கு முதல் மாத சம்பளத்தை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுப்போம் என்று அநேகர் கொடுக்குறாங்க இல்லையா? அதைத்தான் ஆண்டவர் அவருடைய உள்ளத்தை எதிர்பார்க்கின்றார். அந்த ஒரு கனம் இருக்கிறதா என்று பார்க்கின்றார். நான் சிறு பிள்ளையாக இருந்த காலத்தில் எங்களுடைய தாத்தா பாட்டி, அதாவது என்னுடைய அப்பாவினுடைய
தாய் தகப்பனார் அவங்களுடைய குடும்பம் எல்லாம் விவசாயம் பண்ணின குடும்பம். என்னுடைய அம்மா வழியில் எல்லாருமே வந்து ஆசிரியர்கள். ஆனால் என்னுடைய அப்பா வழியில் என்னுடைய தாத்தா பாட்டி எல்லாம் வந்து விருதுநகருக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் நிறைய விவசாய நிலங்களை வைத்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க நாங்கள் லீவு சமயமெல்லாம் அவங்க வீட்டில் போய் நாங்கள் இருப்போம். பிள்ளைகள்லாம் காலையில் எப்படா விடியும் என்று காத்திருந்து அப்படியே தோட்டத்துக்கு போவோம். அங்கே தோட்டத்தில் போய் அந்த மோட்டார் பம்ப் செட்டில் குளித்து அங்கே இருக்கிற இளநீர் குடித்து அழகாக அந்த தோட்டத்தில் இருப்பது எங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் எங்களுக்கு. அப்போது அவங்க விவசாயம் பண்ணுறதுனால அவங்க அந்த களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்பதை பார்க்கும் பொழுது எனக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வருது. அவங்க கிராமத்தில் வரிசையாக 3 வீடு இருக்கும். 3மே வந்து எங்கள் தாத்தாவுடைய வீடு தான். அதில் ஒரு வீட்டில் வந்து அவங்க இருப்பாங்க. அடுத்த 2 வீட்டில் பார்க்கும் பொழுது ஒரு வீட்டில் முழுவதுமாக தோட்டத்திலிருந்து விளைந்த பலன்களை எல்லாம் மூட்டை மூட்டையாக கட்டி உள்ளே அவர்கள் அடுக்கி வைத்திருப்பாங்க. தானியங்கள், பருத்தி இப்படிப்பட்டவைகளை மூட்டை மூட்டைகளாக அழகாய் கொண்டு வந்து அதிலே அடுக்கி அப்புறம் அதை கடைக்கு சந்தையில் கொண்டு போய் எப்போ போடணுமோ அப்போ போடுவாங்க. அதே போல் தினந்தோறும் காலையில் இருட்டோடே 3-4 மணிக்கெல்லாம் அநேகர் அந்த தோட்டத்தில் சென்று நிறையா பூக்கள் பயிரிட்டு வச்சுருப்பாங்க. ரோஜாப்பூ, லில்லிப்பூ, இப்படி பலவிதமான பூக்கள், மல்லிகை என்று சொல்லி நிறையா வந்து எங்கள் தாத்தாவுக்கு பேரே பூந்தோட்ட தாத்தா அப்படின்னு தான் அங்கே உள்ள சின்ன பிள்ளைகள்லாம் கூப்பிடுவாங்க. அப்போது பார்த்தா காலையில் அந்த இருட்டோடே அவைகளை எல்லாம் பறித்து பெரிய பெரிய ஈரச்சாக்குகளில் மூட்டை மூட்டையாய் கட்டி அங்கே அந்த விருதுநகருக்கு செல்கின்ற பஸ்ஸில் அப்படியே அவங்க ஏற்றி அனுப்பி விடுவாங்க. பிரியமானவர்களே, பார்த்திங்களா, அப்படிப்பட்ட காரியங்களை அதுக்கப்புறம் நான் வந்து எங்கேயும் நான் பார்த்தது கிடையாது. இப்போது பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படி தான் இருக்கும், நிரம்பி வழியை செய்கிற ஆசீர்வாதம். இப்போ களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அப்போ விளைவில் முதல் பலன் என்னுடைய தாத்தா பாட்டி படிக்காதவங்க தான், என்னுடைய அப்பாவுடைய தாய் தகப்பனார். ஆனால் அவங்க கீர்த்தனை பாடல்களை அவ்வளோ அழகாக பாடுவாங்க. எங்கள் தாத்தா வந்து பல இடங்களில் போய் பாட்டு பாடுவதற்கும் போய் பாடுவாங்களாம். இப்போ ஆலயம், அந்த ஊரில் ஒரு சின்ன ஆலயம் ஊருக்கு நடுவில் இருக்கும். அதிகாலையில் 5 மணிக்கு அங்கே பெல் அடிக்கும். அப்போ அதிகாலையில் எழும்பி 2 பேரும் அங்கே ஆலயத்துக்கு போய் அந்த ஆராதனையை கலந்து கொண்டு வருவாங்க. பிரியமானவர்களே, கர்த்தரை நம்ம எவ்விதத்திலும் நம்ம கனம் பண்ணி வாழும் பொழுது அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். திராட்சை ரசம் ஆலைகளில் புரண்டு ஓடும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கும் கர்த்தர் கொடுக்க முடியும். உங்களுடைய வேலை, உங்களுடைய அல்லது நீங்கள் செய்கின்ற வியாபாரம், தொழில், இவைகளில் ஒரு பெருக்கம் வேண்டுமானால் எதை செய்தாலும் அதில் கர்த்தரை முதல்ல வைங்க. முதல் இடம் அவருக்கு கொடுங்க. முதல்ல அவரை கனம் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் முதல் பலனை கர்த்தருக்கு செலுத்துங்க. கர்த்தர் அப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் அருமையான இந்த சத்தியத்தின்படி வாழும் பொழுது கர்த்தாவே, எங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பவும், எங்கள் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் நீ செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். தேவ பிள்ளைகள் எல்லாவற்றிலும் உமக்கு கனம் கொடுத்து கனம் பண்ணி வாழ நீ கிருபை செய்தருளும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.